நீங்கள் வீட்டில் பணத்தை வைத்திருக்கும் இடமும் உங்கள் நிதிநிலையை பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் சில இடங்களில் பணத்தை வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றலை நிலைநிறுத்துகிறது. இதன் காரணமாக வறுமை, கடன் மற்றும் அதிகப்படியான செலவுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்தெந்த இடங்களில் பணத்தை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதோடு இதனை பின்பற்றுவதன் மூலம் வீட்டில் செல்வமும் செழிப்பும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். இருண்ட இடம்: வீட்டில் பணம் வைத்திருக்கும் பெட்டி அல்லது பையினை ஒரு குறிப்பிட்ட திசையில் வைக்க வேண்டும். பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அதனை இருண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. அவ்வாறு இருண்ட இடத்தில் வைத்தால் அது வீட்டில் பணத்தட்டுப்பாடு மற்றும் பண பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதேபோல் காற்று செல்லாத இடத்திலும் வைக்கக்கூடாது, ஏனெனில் அது பணப்பற்றாக்குறை மற்றும் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும். வாஸ்துவின்படி வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பணத்தினை வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டின் நிதிநிலை மேம்படும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் பணத்தை கழிப்பறை அல்லது குளியலறையில் வைத்திருக்க கூடாது, அது வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்தும். இது போன்ற இடங்களில் பணத்தை வைத்திருந்தால் அது நிலைக்காது என்பதுடன் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இதன் விளைவாக நிதி நெருக்கடி மற்றும் பண பற்றாக்குறை போன்றவையும் ஏற்படும். எனவே வாஸ்து சாஸ்திரத்தின்படி பணத்தை கழிப்பறை அல்லது குளியலறை போன்ற இடங்களில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி தெற்கு திசையில் பணத்தை வைப்பதும் தவறு. தெற்கு திசை யமஸ்தலமாக கருதப்படுகிறது. எனவே இங்கு பணம் வைத்திருப்பதால் வீட்டில் வறுமை மற்றும் பண பற்றாக்குறை ஏற்படும். இது தவிர இந்த திசையில் பணத்தை வைத்திருப்பது நிதி நெருக்கடி மற்றும் வறுமையை கொண்டு வரும். இது குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுக்கும். எனவே வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை வைத்திருப்பதற்கு வடக்கு, வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசைகள் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் நிறைந்தவை, அதோடு வீட்டில் செழிப்பையும் கொண்டு வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.